Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸில் இது ஒரு டெமோ வீடியோ, அதாவது ரெக்கார்டட் கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் டிஆர்பியில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தோம், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கனால அவங்களுக்கு டைமிங்ஸு அந்த டைமுக்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்தோம். ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்பில் போடுறோம். அதில் வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்தையும்னா இந்த டெமோ கிளாஸஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லோரும் கேட்குறாங்க. ஏன்னா எந்த இதில் எப்படி இருக்குது பார்க்கணுங்கிறதுக்காண்டி கேட்குறாங்க. ஸோ அந்த டெமோ கிளாஸ்க்காண்டி என்ன செய்கிறோன்னா, நாங்கள் 10 யூனிட்லேயும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அது நம்ம யூஸ்வல் இருக்கிற மாதிரி 5 நிமிஷம் இருக்காது, அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஒரு பார்ட்டும். அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நாங்கள் வந்து யூடியூப்பில் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீ டெமோ மாதிரி போடுறோம். ஸோ ஃப்ரீ டெமோ மாதிரி போடுறோம். அதில் பார்த்து அந்த பார்ட் 1 ஒவ்வொரு யூனிட்டில் ஒவ்வொரு பார்ட்டையுமே நாங்கள் டெமோ வீடியோவாக போடுறோம். ஸோ அதனால் அந்தந்த யூனிட்ஸ்குள்ளே தான் அவங்க எல்லாருமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பட்சத்தில் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்னோடய காண்டாக்ட் பண்ண என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இது தான், 9025332195. ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து இதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்க்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன்ஸ். இதில் டி ப்ராக்லி வேவ் இஸ் கால்ட் அஸ் வேவ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது டி ப்ராக்லி வேவ் தான் என்ன சொல்கிறாங்க, வேவ் ஃபங்க்ஷன்ஸ். என்னோடய நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாவோட இம்பார்ட்டண்ட்டாக நல்ல ப்ரிஸ்கிரைப்டாக, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 10-20 பேஜ் படிக்கிறது பெருசு இல்லை. நம்ம அந்த டைமில் நமக்கு தேவையான கொஷின்ஸ் நமக்கு ஞாபகம் வர மாதிரி நம்ம படிக்கிறது தான் பெருசுன்னு நான் நினைப்பேன். அதனால தான் இதில் வந்து நோட்ஸ் எங்கே எடுத்தீங்கிறத நான் எல்லா ஆத்தர் புக்கு ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எழுதியிருக்கேன். அந்த நோட்ஸை கம்ப்ளீட்டாக நான் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இப்போது வந்து இதை வந்து நான் என்னென்னா அந்த புக்கை வச்சு தான் நான் இப்போ எடுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதை ப்ரிஸ்கிரைப்டு நான் வந்து சொல்கிறத ப்ரிஸ்கிரைப்டாக உங்களுக்கு எழுதி போட்டு சொல்லுவேன். ஓகேவாங்க. இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டி ப்ராக்லி வேவ் தான் என்ன சொல்கிறாங்க, வேவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஸோ கைனெட்டிக் தியரி வந்து என்னது, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு P/2m. அப்போது இதுக்கு வந்து சை ஆஃப் ஆர்டி என்னது, சை ஆஃப் ஆர் கமா டி என்னது, சை நாட் ஆர் ஆஃப் இ மைனஸ் ஐ ஒமேகா டி. இது வந்து என்னென்னா பீரியாடிக் ஆம்ப்ளிடியூட். இது பேர் என்னது, பீரியாடிக் ஆம்ப்ளிடியூட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நான் ஒவ்வொரு இது சொல்லும் போது ஒவ்வொன்று எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நமக்கு 1 வேர்ட் புக்ஸ் எல்லாமே நாங்கள் கொரியராக சென்ட் பண்ணுறோம். அதில் ஃபுல்லாமே ரிப்பீட்டட் 1 வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டி ப்ராக்லி வேவ் லென்த் தான் என்ன, டி ப்ராக்லி வேவ் தான் இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதில் கைனெட்டிக் எனர்ஜி P/2m. சரிங்களா. இதுக்கு காமனாக உள்ள ஸ்க்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, del squared psi is a plus 8π²m h² e minus b of psi is equal to 0. ஓகேங்களா. இது ஸ்க்ராடின்ஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் independent one wave function. It is usually referred as wave function சொல்கிறாங்க. சரிங்களா. இது ஒரு செட்டு. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்ட்டிக்கல் v வந்து 0 ஆகுது. அப்போ del squared psi plus 2me psi divided by h² is equal to 0ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது இல்லை டைம் டிபெண்ட் அப்படின்னா இது டைம் இண்டிபெண்ட். ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக படிக்கணும். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்முலா அதுக்கு என்ன இது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷனாக அதுக்குள்ள ஃபார்முலா என்ன, டைம் இண்டிபெண்ட் அப்படின்னா அதோட இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது டைம் இண்டிபெண்ட், டைம் டிபெண்ட். நோட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி கையில் வச்சுருப்பீங்க. நோட்ஸ் இல்லாதவங்க நம்ம சேனலில் போய் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அது கூட ரெஃபரன்ஸாக உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. டைம் இண்டிபெண்ட் அப்படின்னா
நம்ம வந்து minus h cross square divided by 2m del squared psi plus v psi is equal to I h cross dou psi divided by dou t. இது ரொம்ப ரொம்ப important. இது வந்து time dependent கூட ஃபார்முலா minus h cross square divided by 2m del squared psi plus v psi is equal to I h cross dou psi divided by dou t. சரிங்களா, இது ரொம்ப important. இதில் h psi is equal to e psi. Very important one. சரிங்களா, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதுதான் இதில் மெயினாக சொல்லிட்டேன். இப்போ ஸ்கொடாஞ்சர் ஈக்குவேஷனை டி ப்ராக்லி எப்படி இருக்குது, காமனாக ஸ்கொடாஞ்சர் ஈக்குவேஷன்னா டைம் இண்டிபெண்ட்டாக என்ன, டைம் டிபெண்ட்டாக என்ன, அதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன, அதில் என்ன இம்பார்ட்டன்ட்னு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் நிறைய டாபிக் எடுத்திங்கன்னா இதிலே 1-2 ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா, இதில் சில இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது இருக்குது. அதை நான் எழுதி போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டெல் ஸ்டார்னா சை ஸ்டார். ஸோ ஓகேங்களா, டி டவுனா டிஎக்ஸ் டிஒய் டிஇசெட், அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் மாடுலஸ் psi r comma t the whole square d squared r is equal to 1 ன்னு சொல்லுவாங்க. integral of psi r comma t psi star r comma t d tau is equal to 1. இது ரொம்ப 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 important. but photon density is directly proportional to a square divided by h nu. Particle density directly proportional psi square. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன். Normalized. ஓகேங்களா, total probability finding of the particle in entire space. Total probability of finding the particle in entire space is unity. இது வந்து அதோடது. இதில் ஆர்த்தோகனல் அப்படிங்கிறது இருக்குது. when the particle is bound to be limited, write it down. நீங்கள் இதை எழுதிக்கோங்க. when the particle is bounded to the limited region, the probability of finding the particle at infinite distance is 0. அதில் ரொம்ப important word வந்து என்னது, infinite distance 0. சரிங்களா, அது ரொம்ப important. அப்போ infinite distance is 0ங்கும் போது இதை இப்படி கூட கேட்கலாம். psi I star psi j d tau is equal to 0. சரிங்களா, இதே ஆர்த்தோகனிக் கண்டிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் அதே தான். இஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே இஐ மைனஸ் இஜே நாட் ஈக்குவல் டு ஜே, ஸோ அதுக்கும் சேம் இதே வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமேஷன் ni ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்குவாங்க. This values of energy given by Schrödinger equation for the specific problem is called eigenvalue. அதாவது values of energy given by இந்த Schrödinger equation வந்து நமக்கு வந்து ஒரு specific problemத்துக்கு values கொடுக்கிறது தான், eigenvalues கொடுக்கிறது தான். This corresponding accessible wave function it is called as eigenfunction சொல்லுவாங்க. The Schrödinger equation for a specific problem, Schrödinger equation for specific problem வந்து specific problem தான் என்ன சொல்றாங்க, eigen values சொல்றாங்க. அதுதான் என்னது, eigen values. ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறோம், ஐகன் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா?
அடுத்து சேம் தான், அதுதான் நம்ம 97 பேஜ் நம்பர் 97ல் அதாவது ஸ்பைரல் 1ல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் ஏ. நோட்ஸ் இல்லாதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள், எல்லாமே நான் இதில் கொடுத்துருப்பேன். குவாண்டம் மெக்கானிக்ஸில் போய் பாருங்கள், பேஜ் நம்பர் 97ல் இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் psi star dx dy dx is equal to 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ the whole square is equal to 1 divided by psi star dx dy dz அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லிடுறாங்க. ஸோ அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா del squared psi plus 2me psi divided by h cross squared is equal to 0. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது simplest problem in 3 dimension. The sine function in the sine valued of finite and continuous for the real values ன்னு சொல்கிறாங்க. The particle in a potential well or particle in a box. அடுத்த ஹெட்டிங் என்ன பார்த்த போகிறோன்னா particle in a potential well. Particle in a potential wall. இல்லைன்னா இது இன்னொரு சொல்லலாம் பார்ட்டிக்கல் இன் எ பாக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு ஹெட்டிங் எப்படி சொல்லலாம் இன்ஃபைனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்கொடாஞ்சர் ஈக்குவேஷன் எப்படின்னா இந்த டாப்பிக்கே சொல்லலாம். சரிங்களா? இதில் என்னென்னா த பார்ட்டிக்கல் cannot exist outside the box. அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே தான் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? பார்ட்டிக்கல் வந்து அவுட் சைட் த பாக்ஸஸால் எக்ஸிட் ஆக முடியாது. அந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை at the walls of the balls. The probability of finding the particle at the walls will be 0. probability வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0-ஆக இருக்குது. இதோட பொட்டன்ஷியல் வந்து ஹையாக இருக்குது. சரிங்களா? இதோட ஈக்குவேஷன் என்ன சொன்னாங்க En is equal to n squared h squared divided by 8ml squaredன்னு சொல்கிறாங்க. The energy of the particle in a square well potential to the square of the quantum number. So every of அதாவது energy of the particle in a square potential well the potential of the square of the quantum numberன்னு சொல்கிறாங்க. Inside the box ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும் போது the particle have the discrete energy but the particle cannot have a zero energy. Inside ஒரு பாக்ஸ்குள்ளே எடுக்கும் போது ஒரு பர்டிகுலர் டிஸ்கிரீட்னா என்ன செப்பரேட்டான எனர்ஜி இருக்கும். ஆனால் அந்த பார்ட்டிகல் ஜீரோ எனர்ஜி ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு பார்ட்டிகல் வந்து எனர்ஜி எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது ஜீரோ ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த வேவ் ஃபங்க்ஷன் சிமிட்ரியாக இருந்துச்சுன்னா ஈவன் பேரிட்டியாக இருக்கும். அதில் வேவ் ஃபங்க்ஷன் வந்து அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து சிமிட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன் பேரிட்டி இருக்கும். சரிங்களா? இதே வந்து ஆன்டி சிமிட்ரியா இருந்துச்சு அப்படின்னா ஆட் பேரிட்டியா இருக்கும். சரிங்களா? இல்லை E will be greater than 0 வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எனர்ஜி ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் வந்து கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேரியர் பெனிட்ரேஷன், அதாவது டனல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. barrier penetration இல்லைன்னா டனல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. The probability of crossing the barrier or leakage of electric charges is called as tunnel effect. The problem causing the barrier, ஒரு பேரியரை கிராஸ் பண்ணும் போல அங்கே லீக்கேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு பேரியர்னா என்ன, ஒரு பர்டிகுலர் ஒரு இப்போ இப்படி தான் இருக்குது, இது ஒரு பேரியர். சரிங்களா? இப்போது இதை வந்து அதை கிராஸ் பண்ணும்போது அப்போ அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் கிராஸ் பண்ணும்போது சில லீக்கேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டனல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதை இந்த வேவ் என்னது இன்சிடென்ட் வேவ்.
இது வந்து என்னது டிரான்ஸ்மிட்டட் வேவ். புரிஞ்சுதுங்களா? இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், டிரான்ஸ்மிட்டட் கோஎஃபிஷியன்ட்னு இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், டிரான்ஸ்மிட்டட் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இந்த இதில் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்கல. பட் இதில் வந்து இந்த இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கால் டனல் எஃபெக்ட், அந்த வேர்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இது வந்து இன்சிடென்ட் வேவ், இது டிரான்ஸ்மிட்டட் வேவ்னு சொல்கிறது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் R is equal to ரிஃப்ளெக்டட் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை இன்சிடென்ட் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டட் கோஎஃபிஷியன்ட்னா டிரான்ஸ்மிட்டட் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை இன்சிடென்ட் ஃப்ளக்ஸ். புரியுங்களா? இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் R plus T is equal to 1. ஸோ R is equal to 1 minus T. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பெனிட்ரபிலிட்டி ஆஃப் த பேரியர் எப்படி இருக்கும் கேட்டாங்கன்னா F ஸ்கொயர் டிவைடட் பை A ஸ்கொயர். இதான் வந்து பெனிட்ரபிலிட்டி ஆஃப் த பேரியரோட பெனிட்ரபிலிட்டி, உள்ளே போகிற ரேஞ்சை வந்து சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்த பேரியர் பெனிட்ரேஷன் இஸ் என்டையர்லி டியூ டு த வேவ் நேச்சர் ஆஃப் த மேட்டர். பேரியர் பெனிட்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா entirely due to the wave nature of the matter ன்னு சொல்கிறாங்க. and it is very similar to the total internal reflection of light waves. அதாவது பேரியர் சிமிட்ரேஷன் வந்து வேவ் நேச்சர் ஆஃப் த மேட்டர். அது மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன, ஒரு இதுலேருந்து அப்படி மாறி டப்னு மாறி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, அதை நீங்கள் அங்கங்கே சைடு வேவ் வச்சிங்கன்னா அதில் ஒரு லைட் பாஸ் பண்ணிங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த பேரியர் பெனிட்ரேஷன்லையும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டனல் எஃபெக்ட் வந்து எஸ்பெஷலி எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தெர்மோ அயானிக் அண்ட் ஃபீல்ட் எமர்ஷன். இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. டனல் எஃபெக்ட் is especially important for எதுக்கு? தெர்மியானிக் and field immersion சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. சரிங்களா? The tunnel effect used by George Grom in 1928 to explain the process of alpha decay and exhibited by then radioactive nuclei. இது வந்து process of alpha decay பண்ணுறாங்க. இதை எதில் எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னா ரேடியோஆக்டிவ் டிகேயில் பண்ணுறாங்க. The potential barrier problem is good approximation to the problem of an electron trapped inside but the surface of a metal. அதாவது இந்த பொட்டன்ஷியல் வந்து இதை வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ இதில் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல ட்ராப் ஆகி விழுதா இல்லையா, அந்த ட்ராப்னா என்னது, எலி பிடிக்கிற மாதிரி பிடிக்குதா, அந்த ட்ராப் ஆகி விழுறது இருக்குல்ல, அது வந்து அந்த பேரியரை வந்து அந்த ட்ராப் பண்ணி பிடிக்குது. அது ஒரு குட் அப்ராக்சிமேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அல்ஃபா பார்ட்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁷ m/s. எழுதிக்கோங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எவ்வளோனா 10⁻⁷ m/s. செகண்ட் ஒன், ரேடியோ ஆஃப் யுரேனியம் நியூக்ளியை வந்து எவ்வளோனா 10⁻⁻14. அது பார்ட்டிகல் ஸ்ட்ரைக்ஸ் த பேரியர் அப்படின்னா 10⁻21 செகண்ட்ஸுக்கு. சரிங்களா? இதான் வந்து இல்லை மெயினாக அதில் வந்து சொல்கிறாங்க. ஆவரேஜ் லைஃப் டைம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் a reciprocal of the probability. இதில் வந்து reciprocal of probability அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ tau is equal to 1/10 - 11. ஸோ இது வந்து 10⁻11 yons அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஆவரேஜ் பேரியர் வித் மே பி எஸ்டிமேட்டட் அபவுட் 3 times த ரேடியோ ஆஃப் த நியூக்ளியை. அதாவது ஆவரேஜ் பேரியரோட வித்து அப்படின்னா 3 மடங்கு ரேடியோ ஆஃப் த நியூக்ளியோட இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இதில் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராபபிலிட்டி இன்டரப்ஷன் ஆர் ப்ராபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். Probability interpretation or probability
current density. சரிங்களா? இதில் the motion of a particle is clearly associated with the motion of wave packet. Motion of the particle எதில் associate ஆகுது? Motion of wave packetல associated ஆகுது. சரிங்களா? So P is equal to integral V of P of R d tau is equal to integral of psi star d tau. So using the Green's theorem இதில் யூஸ் பண்ணுறாங்க. So Green's theorem என்னது? dp divided by dt plus dvs is equal to 0. இதான் ரொம்ப important. The eigen analog in the equations of a continuous in a hydrodynamics dou p divided by dou t plus div j is equal to 0 ன்னு சொல்கிறாங்க. So s r t ங்கிறது ஒரு ரியல் பார்ட். அதே தான் div s is equal to 0. So del dot s is equal to 0. Constant in time, such state it is called a stationary state அப்படிம்பாங்க. கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்டேட் வந்து ஸ்டேட்னரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ் ஆர் ஆவரேஜ் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. The probability interaction calculate the expectation value. அதாவது ரெண்டு விதமான இது இருக்குது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கே தெரியும்ல, நமக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஆஃப் த பாயிண்ட் வந்து ஒரு சிம்பிள் பாயிண்ட்லாம் எடுத்தால் 1.8 வரணும், அதுக்கு வராது. அப்படின்னாலும் ஒரு அளவு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இதுதான் வரணும்னு ஒன்று இருக்கும், நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இது ஒன்று இருக்கும். அப்படி தானே? ட்ரையல் அண்ட் அந்த எரர் இருக்குல்ல, அதே தான். எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆவரேஜ் வேல்யூ இருக்கணும். அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இன்ட்ராக்ஷனில் அது கேல்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இஃப் இட் இஸ் நார்மலைஸ்டாக இருந்துச்சு, அதில் ரெண்டு பார்க்குறாங்க. ஒன்று நார்மலைஸ்டாக இருக்குது, இன்னொன்று நாட் நார்மலைஸ்டாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை நார்மலைஸ்டாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் வரும். அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ் எடுத்திங்கன்னா சிலபஸில் ஒவ்வொரு பார்ட்டுமே ஒரு பார்ட்டுக்குள்ளேயே இன்னொரு பார்ட் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கவனமாக இருக்குது. இப்போ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபிலிட்டிக்குள்ளேயே எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அண்ட் ஆவரேஜ் வேல்யூ தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதே தான் அது உள்ள இருக்கும். ஸோ அதனால் கவனமாக பார்க்கணும். இஃப் இட் இஸ் நார்மலைஸ்டு, அது வந்து நார்மலைஸ்டு ஆகிட்டு அப்படின்னா del f is equal to integral of p of x f of x dx அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ it will be equal to psi star f of x psi dx ன்னு சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் நாட் நார்மலைஸ்ட், நார்மலைஸ்ட் ஆகலை, அப்போ எப்படி ஆகுது? f is equal to integral of psi star f of x dx integral of psi star psi dx is equal to integral of psi star f of p psi d tau divided by psi star psi d tau. சரிங்களா? இதில் நிறைய வருது. இதில் பொசிஷன் வெக்டாராக எப்படி இருந்தால் எப்படி இருக்குது, எனர்ஜி மொமெண்டம் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்று நான் டிக்டேட் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. பட் இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், ஆனாலும் தெரிஞ்சுக்கணும். இல்லை பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஆர் அப்படின்னா ப்ராக் போட்டுக்கோங்க. ப்ராக்னா என்ன? பிரேஸ் இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் psi star r t r into psi into r t d tau. r tலாம் ப்ராக்கெட்டில் போடணும். சரிங்களா? எனர்ஜியாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி ப்ராபேஸ் போச்சுக்கோங்க. எனர்ஜி E is equal to integral of psi star h d tauன்னு சொல்லுவாங்க. is equal to I h cross psi star dou psi divided by dou t d tau. மொமெண்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எழுத கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை மட்டும் எழுதி போட்டுருக்கேன். Position vector f is equal to
சரிங்களா? IH cross சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் தான் வைக்கணும். I square H square divided by L square, x is equal to 0, P of x will have a H cross. Okay? இது வந்து 0 ஆகுதா? இதே வந்து ஆவரேஜ் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இந்த மிடில் ஆஃப் த பாக்ஸ் இன் ஆல் த குவாண்டம் ஸ்டேட்ஸாக இருக்கும்போது Lx is equal to L/2 ஆகும். புரியுதுங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஐகன் வேல்யூ. ஸ்கொடான்சர் டைம், அதாவது ஐகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஐகன் வேல்யூ. ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஐகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஐகன் வேல்யூ. Eigen function and eigen value. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொடான்சர் வந்து டைம் இண்டிபெண்டன்ட், which different equation is called eigen value equation. So I cap psi is equal to 5, மாதிரி psi cap psi is equal to del psi. So d divided by dx e minus 4x is equal to 4e of minus 4x. So it is very very important one. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த கிளாஸை வந்து half an hour உள்ள கிளாஸ் முடியுது. நம்ம அடுத்தது வந்து பார்ட் 2ல் வந்து இதை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் நான் half an hourல முடிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே பார்ட்டில் நான் 2 மணி நேரம் எடுத்தோம்னா உங்களுக்கு டவுன்லோடிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுனா ஈஸியாக நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ரெஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக, இப்போ ஃபோன்லலாம் பார்க்குறவங்க, லேப்லாம் ஃபோன்லாம் பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாகிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதனால் நம்ம அந்த பார்ட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வேவ் பேக்கெட் பார்க்கணும் அடுத்த பாக்கெட்டில், அடுத்த இதில் நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.